நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்றதை பார்த்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனலைஸ் எடுப்போம் வாங்க. ஸோ இந்த ஃபாலோயிங் மார்க்கெட்லையும் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டண்டாக தே ஹேவ் மேட் ப்ராஃபிட். ஸோ இங்கே பாருங்க தே ஹேவ் மேட் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் பாருங்க. எல்லாமே ப்ராஃபிட் ப்ராஃபிட். ஸோ இவங்க ஒரு ஆள் தான் லாஸு. ஸோ மீது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் டன் சம்திங் 5000 ப்ராஃபிட். ஓவராலாக என்ன பண்ணியிருக்காங்க, தே ஆர் டூயிங் ப்ராஃபிட். சரிங்களா, இந்த மாதிரி எங்களோட ஓட்டிங்கும் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள் எங்களோட குரூப்போட ஓட்டிங் பாருங்கள். ஓட்டு எடுத்ததில் எல்லாமே எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி லாஸ் எத்தனை பேர், ஸோ எத்தனை பேர் இன்னும் ஆப்ஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க, எத்தனை பேர் லெவல்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி டெய்லி இந்த மாதிரி ரெகுலராக வி ஆர் டூயிங் ட்ரேடிங் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம். வாங்க இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நான் தான் அவங்க அருண் ஃப்ரம் ட்ரேடிங் அகாடமி. ஸோ நிஃப்டியில் வந்து என்ன பண்ணியிருக்கான், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுன் ஆயிருக்கு. அதாவது நேற்று க்ளோஸ் ஆன லெவல்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் கீழே தான் ஓப்பன் ஆயிருக்கான். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக புஷ் பண்ணியிருக்காங்க கீழே. ஸோ இது நம்ம நேற்று கொடுத்துருந்தோம்ல, இந்த லெவலை தாண்டிச்சுன்னா மேலே போகும்னு சொல்லியிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அந்த லெவலை கட் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ எது வரைக்கும் திரும்ப வருவான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 57,855 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவலும் கட் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவலான இந்த 57,560 வரைக்கும் வரதுக்கான ப்ராபபிலிட்டி பேங்க் நிஃப்டியில் இருக்குது. இனிமேல் பேங்க் நிஃப்டி எப்போ மேலே போவான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 58,265 தாண்டி மேலே போனால் மட்டும்தான் பேங்க் நிஃப்டி மேலே போகும். சரிங்களா, அதே போல் வாங்க நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக நாங்கள் நேற்று கீழே போனால் எது வரைக்கும் வரும்னு சொல்லியிருந்தோமோ அதே லெவலில் வந்து க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் தெரிஞ்சால் மட்டும்தாங்க இந்த மாதிரி எக்ஸாக்ட் லெவல்ஸை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்த லெவல்ஸ்லேயே அது க்ளோஸ் ஆகிட்டான். ஸோ நாளைக்கு என்னப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் இந்த லெவல்லே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. மேலே போனால் எது வரைக்கும் போவான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அகைன் 25,960 அது வரைக்கும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. இல்லைப்பா நான் கீழே தான் வரேன் அப்படின்னா இந்த லெவல் கட் ஆச்சு அப்படின்னா அகைன் எங்கே வரைக்கும் வருவான்னு கேட்டிங்க அப்படின்னா 25,799 அல்லது 800. சரிங்களா, ஸோ இந்த லெவல் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் சப்போஸ் இந்த கேப் டவுன் ஓப்பன் ஆகி 25,800 தான் ஓப்பனே ஆனான்னா அகைன் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. சரிங்களா, இதை பேஸ் பண்ணி நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆகிறான் அப்படின்றத வச்சு உங்கள் ட்ரேடை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்னிக்கல் கண்டென்ட்டுக்கு டெய்லி வேணும்னு எதிர்பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பர் கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஸோ see you on next video. டாட்டா, பை பை.